கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. தினமலர் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக நம்முடைய இந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாம் எல்லாம் இந்துக்கள். ஆனால் நம்முடைய தெய்வங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இதில் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் நாம் முழுசாக தெரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னா, ரொம்ப சாஸ்திரங்கள் படித்தவர்கள், விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு பொது மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் அவங்க அந்த தெய்வத்தை பற்றிய வழிபாட்டு முறை என்ன, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புராண செய்திகள் என்ன, இதெல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு இன்றைய சூழலில் தெரியாத ஒரு நிலை இருக்குது. இந்த அறியாமையினால் என்ன ஆயிடுது அப்படின்னா, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய சொந்த கதைகளை எல்லாம் அந்த தெய்வத்தின் மேலே ஏற்றி மக்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்துகிறாங்க. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. எதையுமே நாம் நம்முடைய இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன புனித நூல், நம்மளுடைய புராணங்கள், நம்முடைய இதிகாசங்கள், வேதங்கள், இதிலிருந்து தான் நம்மளுடைய தெய்வங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை மையமாக வச்சு தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷனில் எடுத்துக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, எந்த தெய்வத்தை பற்றியது அப்படின்னு சொன்னால் முருகன் பற்றியது. பொதுவாக முருகன் அப்படின்னு சொன்னால் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே இந்த தமிழ் கடவுள் அப்படிங்கிற பதம் அப்படிங்கிறது முருகனுக்கு பொருந்துமா? அதாவது முருகன் தமிழர்களுக்கு மட்டுமான கடவுளா, அல்லது முருகன் மட்டும்தான் தமிழ் கடவுளா? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு இருக்குது. அதே போல் வட இந்தியாவில் முருகன் வழிபாடு உண்டா? அதே போல் சம்ஸ்கிருத இலக்கியங்களில், அதாவது வேதங்களில், புராணங்கள், இதிகாசங்கள், இதிலெல்லாம் முருகனை பற்றி சொல்லியிருக்காங்களா? இது எல்லாம் ஒரு டிஸ்கஷனுக்கு உட்படுத்த போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவாக நாங்கள் சொல்கிறோம். இதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் ஒரு முடிந்த முடிவாக நாங்கள் சொல்லலை. ஸ்டார்டிங் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப கலோக்கியராக சொன்னால் கொளுத்தி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வரோம். அதையெல்லாம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லலாம், இதனுடைய மாற்று கருத்துக்கள்லாம் இது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஆய்வாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். முதவே நம்முடைய இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நாம் கேள்வியை கேட்டு பதிலை வாங்கக்கூடிய ஒரு செஷனாக இதை ஆரம்பித்தோம். ஆனால் அது மட்டுமே இருக்கக்கூடாது, நம்மளும் டிஸ்கஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும். அப்போ அதுக்கு ஏற்றது போல் நல்லா படிக்கக்கூடிய, ரிசர்ச் பண்ணக்கூடிய, அதாவது எக்ஸ்பர்ட் அப்படின்னு தங்களை தாங்கள் சொல்லிக்கொள்ளாமல் அவர்கள் அப்படி சொல்லிக்கிடுவதில்லை, ஆனால் அவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் தான். அப்படியான சிலரையும் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த வாரம் முருகனை பற்றி பேசுவதற்காக, இன்னும் சொல்லப்போனால் டிஸ்கஷன் பண்ணுவதற்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் ஹாப்பி கிருஷ்ணா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி, இந்த நவீன காலத்து ஒரு இளைஞன். இவருக்கு நிறைய விஷயங்களை படித்து புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு புரிவது போல் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர். ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்கார், அது இங்கிலீஷில் எழுதியிருக்கார். பிராமணா இன் சூத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதையும் கூட நான் படிச்சிருக்கேன். அதையெல்லாம் படித்த பின்பாக அவருடன் சில விவாதமெல்லாம் நடந்தது. ஏதோ ஒரு நல்ல ப்ரோக்ராம் நம்ம பண்ணணும். நம்மளுடைய தெய்வங்கள் பற்றி நம்மை போல இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பயசுமே இல்லாமல், அதாவது நான் இதை ஆதரிக்கிறேன் அதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்காமல் நமக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே வருவோம் வாங்க. வணக்கம், சொல்லுங்கள். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கிரையினப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நம்ம யாருமே வாழக்கூடாது அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த வாழக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஆசை, தேவை, கனவு, அது எல்லாத்துடைய முயற்சி தான் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் ஈடுபாடு. அதுக்கு என்னை இங்கே ஒரு சான்ஸை கொடுத்த தினமலருக்கு ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த டாபிக் ஜென்ரலாக முருகன் அப்படிங்கிறது ஏன் இந்த சூழலில் எடுத்துக்க வேண்டியதுங்கிறத நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான, நமக்கு தெரியும், கடந்த ஒரு 100 ஆண்டுகளாகவே அரசியல் சூழல் அப்படிங்கிறது சமுதாய வாழ்க்கையிலும் அதே போல் சமய நெறியிலையும் கூட குறுக்கிடக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறவர் ஒரு தெய்வம் இல்லை. அவர் ஒரு வாழ்ந்து இறந்து போன ஒரு முப்பாட்டன்.
அவரை வந்து நாம் வந்து வணங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாராருடைய ஒரு வாதமாக வந்து இருக்குது. இன்னொரு சாரார் வந்து அதெல்லாம் இல்லை, எப்படி பெருமாள் ஒரு தெய்வமோ அதே போல் சிவன் ஒரு தெய்வமோ அதுபோல் முருகனும் ஒரு தெய்வன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தரப்பாக வந்து இருக்குது. இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து தெய்வம் தான் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இது தமிழர்களுக்கு மட்டுமானவர், தமிழ்நாட்டுக்கு வெளியே கிடையாது, அதே மாதிரி தமிழ் நூல்களுக்கு வெளியேயும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தரப்பாக வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு வந்து உட்படுத்த வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா எதையுமே பிளைண்டாக வந்து நம்பக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இவர் சொல்கிறார், இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது இவர் ஒரு படித்தவர், இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அப்படியே பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். அது கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாமளே நம்மளுடைய கருத்தை வந்து இங்கே திணிக்க போகிறதில்ல. முன்னாடி இப்படி இருக்குது, இப்படி கலித்தொகையில் இப்படி இருக்குது, பரிபாடலில் இப்படி இருக்குது, வேதத்தில் இப்படி இருக்குது, மகாபாரதத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம். எல்லாத்தையும் நம்ம நம்பர்ஸோடையே கூட, ஈவன் எந்த பாட்டு அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். நீங்கள் போய் தேடலாம். அதை வந்து உரைநூல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் போய் படித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் சொல்வது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்முடைய பாயிண்ட். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போ முருகன் அப்படின்னு சொன்னதுமே 2 தரப்பு வச்சு நம்ம இது பண்ணலாம். ஒரு சாரர் வந்து இந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு சாரர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இந்து கடவுள் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வரையறையாக என்னென்ன இருக்கும்? ஆனால் முருகரை பற்றி இப்படியெல்லாம் நடக்கும்போது படிக்க ஆரம்பித்தோம். சரி என்ன அதுன்னா நிறைய புராணங்கள், நிறைய கதைகள், எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியல. இப்போ எனக்கு வந்து அந்த முருகனை தேடிட்டு நான் போகிற பயணம் இருக்குது இல்லையா, அதில் வந்து சைன் போர்ட்ஸ், இன்னும் தெரியாத இடத்துக்கு நீங்கள் போகும்போது சைன் போர்ட்ஸ் எப்போவுமே உதவும். பீப்புள் வந்து உதவுவாங்க. அந்த மாதிரி உதவின்னு வந்து ஒரு 3 பேர். ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ரெஃபர் த நேம், பாலக்காடு ராமச்சந்திர சாஸ்திரிகளுடைய பையன் வெங்கடேஸ்வர சுவாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து முருகனை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு, சுப்பிரமணிய சங்கீர்த்தனம் அப்படின்னு. தமிழ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சுப்பிரமணிய சங்கீர்த்தனம் சமஸ்கிருதம் டெக்ஸ்ட் அண்ட் மலையாளம் டெக்ஸ்ட்டு. தமிழ் பாலக்காடு அப்படின்னாலே மைக்ரேட்டட் பாப்புலேஷன் இல்லையா, நான் கண்ட பழனி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் முருகரை பற்றி சொன்ன விஷயங்கள் வந்து நான் இப்போ தான் படித்தேன். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ராமச்சந்திர சாஸ்திரிகளுடைய பையன் வெங்கடேஸ்வர சுவாமி ஐயர் வந்து என்னுடைய தாத்தா. நான் முருகனை பற்றி இங்கே இருக்குது அங்கே இருக்குது என்ன பண்ண தெரியாமலே நான் உங்களை பேசுகிறது கூப்பிட்ருக்கேன். ஆச்சரியம்தான். நீங்கள் கூப்பிட்ட உடனே சரி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்போம், நம்ம டீப்பாக தெரிஞ்சுப்போம். பிகாஸ் யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ நான் வந்து பொழப்புக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறேன், 4 விஷயம் பண்ணுறோம் நம்ம. ஆனாலும் தேடல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேடல் எங்கள் அம்மா சொன்னாங்க, டே புக் இருக்குது பாடுறா, உங்கள் தாத்தா எழுதினது, தேர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் எவ்ரி திங். எனக்கு வந்து முந்தானேத்திக்கு அது ஒரு லேர்னிங். நம்ம வந்து நம்மளோட ரூட்ஸை விட்டுட்டு எங்கே இருக்குது மலேசியாவில் முருகன் கோவில் யார் கட்டுனா, நான் அந்த எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா அந்த மலேசியாவில் முருகர் கோவில் யார் கட்டுனா அப்படின்னு ஒன்று எங்கள் அம்மா ஏன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்கள் தாத்தா முருகருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. ஸோ அதற்கு ஒரு நன்றி டு பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், என்னுடைய தாத்தாவுக்கும். இன்னொன்று வந்து டெல்லி மலை மந்திரில் ஒரு டாக்டரேட் இருக்கார் முருகரை பற்றி ரிசர்ச் பண்ணின வைத்தியநாத சர்மா அப்படின்னு ஒரு குருக்கள். ஸோ அவர் வந்து நிறைய வழிகாட்டியாக இருந்தார். அண்ட் மோர் ஓவர் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நார்மலாக நம்ம சமஸ்கிருதம் கம்ப்ளீட்லி ஆன் சமஸ்கிருதம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரீசெண்டாக கும்பமேளா போகும்போது அவரை போய் பார்த்துட்டு சொன்னப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார், கேப்சியூல் மாதிரி. ஏன்னா நம்ம வந்து தேடி புரிஞ்சு பண்ணுறதை வந்து டே இதுதான்டான்னு சாராம்சமாக சொல்கிற மாதிரி. இன்னொன்று பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சத்சங்கம்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக ஆவரேஜாக மக்களுடைய புரிதல் வந்து சத்சங்கம்னா நம்ம கோவிலுக்கு போகணும், பஜனை பண்ணணும். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது ஒரு கேட்டகரி ஆஃப் இட். பிலீவ் இன் தட்னா நம்பிக்கை இல்லைங்கிற கோணத்தில் சொல்லலை, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு போர்ஷன் ஆஃப் இட் இப்போ நாம் பண்ணுறதே சத்சங்கம் தான். வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஒன் டாபிக் இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய கசின், ஹிஸ் நேம் இஸ் ஸ்ரீகிருஷ்ண சங்கர சுப்பிரமணியன். ஸோ அவர்கிட்ட மச்சான் போர் அடித்தா நம்ம பேசுவோம்ல, படத்தை பற்றி ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம் இல்லையா, படத்தை பற்றி பேசுவோம், அரசியல் பற்றி பேசுவோம். அந்த மாதிரி முருகன் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நண்பன், ஒரு கசின் அப்படின்னு. லைக் வி டிஸ்கஸ், நம்ம வந்து பக்தி ஞானம் வைஷ்ணவம் அத்வைத்தம்னு பேசுகிற மாதிரி. ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் லாட் ஆஃப் என்ன கிளர்ச்சி தூண்டி விட்டுருவாங்க சில பேர், நம்ம அந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிருவோம். இது வந்து நாட் ஒன்லி ஆன் ஸ்பிரிச்சுவல் ரெம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களே ஏதோ ஒரு டவுட் தெரியல, சூப்பர் பாஸ் லீவு, சூப்பர் பாஸ் கிட்டே போட்டால் அவர் ஒரு வரியில் சொல்யூஷன் கொடுத்துருவார். அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது, அது என்ன சொல்யூஷன் என்ன ஏதுன்னு
அந்த சூப்பர் பாஸ் சொன்ன ஒரு சொல்யூஷன், ஒரு கோடு ஸ்னிப்பெட், இப்படி கோட் அடித்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்ப்பா, இல்லை இங்கே தான் இந்த பேராமீட்டர் செட் பண்ணுப்பான்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். சொல்யூஷன் இஸ் வி ஹவ் ஹியர்டு. பட் ஆனால் அது நம்ம புரிந்துணர்வுக்கு வரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிபடி. எல்லாருக்கும் இப்போ டேரக்டர் வச்சுக்கோங்களேன், ஒரு டேரக்டர் வந்து ஒரு பாட்டு சொல்லுவார். அது வந்து சொன்ன உடனே அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்டிருப்பார். ஆனால் அவருடைய புரிந்துணர்வுக்கு வரத்துக்கு ஒரு சில டைம் ஏற்படும் இல்லையா? அதை தான் வந்து நம்ம சனாதன தர்மத்தில் மனனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கேட்டதை வி லிசன் அ லாட் அண்ட் தென் நம்மளுடைய ஒரு கன்க்ளூஷனுக்கு அனலைஸ் பண்ணி என்னுடைய புரிந்துணர்வில் அது வருதா, என்னால் இதை லாஜிக்காக அக்செப்ட் பண்ண முடியுதா. இப்போ நம்ம பேசுகிறதே நான் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, என்னுடைய லாஜிக்கல் பர்செப்ஷனுக்குள்ளே இது வருதா, ஒத்துக்க முடியும் அப்படின்னா ஆமாம் இல்லை சொல்கிறது நியாயம்தான், ஒத்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தேடலுக்கு விதை விதைத்தவர்களுக்கு நன்றி. நான் வந்து ஆல் பண்ணக்கூடிய எல்லா ஷோஸோ இல்லை என்னுடைய பார்வைங்கிறது வந்து பகுத்தறிவு கோணத்தில் கடவுளை தேடுறது அதுதான். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது முருகன் வந்து கடவுளாகவே இருக்கட்டும், பிறந்திருக்கணும்ல, மனுஷனாகவே இருக்கட்டும், பிறந்திருக்கணும்ல. ஸோ ஏதோ ஒரு கோணத்தில் நம்மளை மாதிரி ஒரு சாமானியனா ஏதோ ஒரு தரப்பில் இருந்திருக்கணும்ல. சாமானியனோட கனெக்ட் ஆகிற மாதிரி முருகனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு. சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி. இப்போ நீங்கள் வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு. அதாவது நான் தமிழில் இருக்க பழமையான நூல்களை எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிற பழமையான நூல்களை எடுத்திருக்கீங்க. ஓகே, சமஸ்கிருதத்தில் இருக்கிற பழமையான நூல்களில் முருகனை பற்றி என்ன சொல்லியிருக்கு சூப்பர் அப்படிங்கிற. வேதம் உண்டு, புராணம் உண்டு, இதிகாசம் உண்டு, அப்படி தானே? உபனிஷத்து உண்டு, சுக்தங்கள் உண்டு, எதுக்கெல்லாம் சாஸ்திர பிரமாணம் இருக்கோ அது எல்லாமே உண்டு. சூப்பர். தமிழில் எது ஆத்தென்டிக்னு கருதப்படுதோ அதை நான் எடுத்திருக்கேன், சம்ஸ்கிருதத்தில் ஆத்தென்டிக் கருதப்பட்டதை நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த விவாதம் வந்து இனி இப்படி தான் வந்து தொடரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அப்படியே பியூராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். நன்றி. தேங்க்யூ.